மத்தேயு எழுதின சுவிசேஷம் Gospel of Matthew 11ஆம் அதிகாரம் 11th chapter 28 இருந்து 30 வரை வாசி. verses from 28 to 30. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து இருந்த பொழுது சொன்ன ஒரு வார்த்தை. This is the word of God when Lord Jesus Christ was on the earth. He said, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தன்னிடத்தில் வரும்படியாய் அவர் அழைத்தார். He also called all that labor and heavy laden to come unto him. அப்படி அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தது. Those who came and all they got rest. அது ஒரு இன்ஸ்டன்ட் இளைப்பாறுதல். That was an instant rest. அதாவது உடனடியாக கிடைக்கக்கூடிய நிவாரணம். Immediately they got that deliverance or rest. வந்த உடனே சுகம். When they came, immediately they got the deliverance வந்த and உடனே healing. விடுதலை. When they got the deliverance immediately. ஆனால் ரெண்டு விதமான இளைப்பாறுதலை நாம் வேதத்தில் பார்க்கலாம். We can see two kinds of rest in the scripture. அதே வசனங்களை நாம் பார்க்க முடியும். We can see in the same word of God. என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come and be, I'll give you rest. அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாவுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். I'll give you rest to your soul. அப்ப முதல்ல கிடைச்ச இளைப்பாறுதல் எதுக்கு? For what kind of rest is given for first? நம்முடைய சரீரத்திற்கு. That is for our physical body. நம்முடைய சரீரத்தில் உள்ள வியாதி, வேதனை, பிசாசு பிடி, தாக்குதல், வேதனை, பாரங்கள் இதெல்லாம் உடனடியாக நீங்குகிறது. Immediately all the sicknesses, infirmities on the devil possess, all the will go from our physical body. அதற்கு பின்பு நீ ஆண்டவரிடத்தில் உள்ளே வந்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நுகத்துக்கு உன்னை உட்படுத்திக் கொள்ளும் பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். After you come into God and if you take his yoke and get the truth and live accordingly, you will also get one rest for your soul. ஆண்டவருடைய நுகத்துக்குள்ள ஒரு மனுஷன் வர வேண்டும். A man has to come under the yoke of the Lord. அத சத்தியம்னு எடுத்துக்கொள்ளலாம். We can take it as it is true. அத உபதேசம்னு எடுத்துக்கொள்ளலாம். You can take it as gospel. கிறிஸ்துவின் அன்பினால பிடிக்கப்படுவதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். It is also we can catch by the love of God. விசுவாச வாழ்க்கைன்னு எடுத்துக்கொள்ளலாம். We can take it as a life of faith. அதுக்குள்ள அவன் தன்னை உட்படுத்திக் கொள்ளும் பொழுது அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல். When he also put himself in there, he will get a rest. இல்லாவிட்டால் அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துக்கொள்ளலாம். We can also take it as a life full of anointed with the anointing. அது அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும். It gives a rest for him. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார், அதுவே இளைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is ever he will also talk with the people with a stammering lip and unknown tongue. It is a rest for them. இங்கே இந்த இரண்டாவது இளைப்பாறுதல் தான் ரொம்ப முக்கியமானது. The second rest is very important. அது ஆத்துமாவில கிடைக்கிற இளைப்பாறுதல். That is the rest we get in our soul. ஒரு நிம்மதி அவனுக்கு உண்டா. He will get a peace. அவனுக்கு ஒரு சமாதானம் உண்டா. He will get a peace for him. அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை அவன் உணர்வான். He will also feel a great deliverance in him. இங்கே நாம் பார்க்கும் பொழுது When we see here, ஆண்டவர் சொல்கிறார், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். The Lord says, accept or take my yoke. நுகம் யாருக்கு சுமத்தப்படுகிறது? To whom the yoke is laid? மனுஷனுக்கா? Whether to man? மனுஷனுக்கு சில இடத்துல நுகம் பூட்டுறாங்க. In some places the men also are yoked under yoke. அது அடிமைகளுக்கு உள்ளது. It is for the slaves. அது அவன் தப்பி போகாதபடி சுயமாய் செயல்பட முடியாதபடி அவனை கீழ்ப்படுத்துகிற ஒரு சக்தி. It is also a power suppress them, they should not escape from that. மனிதனை வச்சு செக் இழுத்ததெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. You might also heard about the people are also using the people for taking that. வெள்ளையர்கள் விஓசியை வைத்து என்ன செய்தார்கள்? செக் மாடு இழுக்க வேண்டிய செக்க அவரை வச்சு இழுக்க வச்சாங்க. Instead of the bull, VOC was made to draw that by the Britishers. செக் இழுக்கிறது யாரு? Who used to pull that? யார் இழுப்பா? மாடுல வச்சு தான் இழுப்பாங்க. Only the bulls will drag. பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் விஓசி வாவு சிதம்பரனாரை வச்சு அத செக் இழுக்க வச்சாங்க. The Britishers used VOC to make that. அது ஒரு கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. It's a power to suppress us. இன்றைக்கும் இந்த கூட்டத்துல கடந்து வந்திருக்கிற அநேகருக்கு மேல சத்துரு தன்னுடைய நுகத்தை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். Today the enemy also appointed some yoke upon us, those who come here in the presence of God. இந்த நுகத்துக்குள்ள சிக்கிட்டு அநேகர் வெளியே வர முடியாம தடுமாறுகிறார்கள். Many are stumbling and also entangled in that, they cannot even come out from that yoke. நம்ம ஒரு மாடு போல தான் இன்னைக்கு சமுதாயம் மாத்தி விட்டது. The society has changed as a bull today. இன்றைக்கும் கூட அன்றைக்கும் கூட எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆலோட்டிகள் சாட்டை வச்சு மாடு அடிக்கிற மாதிரி தான் அடிச்சு நடத்தினாங்க. On those days in the Egyptians in the Egypt, the people of Israel were beaten by like the beast. இயேசுவும் கூட சாட்டை அடி வாங்கி இருக்கிறார். Even Jesus also got the whips. மனுஷனை மிருகமாய் நடத்தக்கூடிய ஒரு காரியம். This is a matter, the people are leading the people as beasts. இயேசு சொன்னார், என் நுகத்தை நீ ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீ கற்றுக்கொள். Jesus said, take my yoke and learn of me. அப்ப ஆண்டவர்
ஆண்டவரும் கூட மனுஷன் தன்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறார். Lord also want people has to take his yoke. ஆனா இந்த நுகம் மெதுவானது, லகுவானது. But this yoke is light and easy. சில மாடுகளுக்கு நுகத்தை பாரத்தை அதிகமாக்கிடுவாங்க. And some bulls the burden will be, they will make it சில worse. மாடுனுடைய நுகம் மெதுவா இருக்கும், ஆனா வண்டியில பாரம் பயங்கரமா இருக்கும். அது இழுக்க இழுக்க இந்த கழுத்து பகுதி எல்லாம் அதுக்கு தேஞ்சி காய்ச்சி ஒரு மாதிரி ரஃப்பா மாறிடும். And some bulls the yoke will be less, but the burden will be more, but the neck of a place will be wounded and scar more. இன்றைக்கும் கூட உன்னை அநேக சக்திகள் தன்னுடைய நுகத்துக்குள்ள உட்படுத்தி உன்னை கீழ்ப்படுத்தி நடத்தி வருகிறது. Today also even so many powers are also suppress you under his yoke and also making you to lead that. இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள நீ அந்த நுகத்தில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருடைய இயேசுவின் நுகத்துக்குள்ள நீ கடந்து வர வேண்டியது அவசியம். Before the end of the meeting you have to come out of those yoke and you have to come under the yoke of Jesus. நீ ஆண்டவருடைய நுகத்துக்குள்ள வந்தினா இந்த பாரம் இல்ல, வேதனை இல்ல, எல்லாம் சுமை இல்ல, லகுவா மாறிவிடும். If you come under the yoke of Jesus, no burden, no weight, everything will become light and easy. நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாய், You have taken the baptism, பரிசுத்த ஆவி you பெற்றிருக்கிறாய், have received the Holy Spirit, நல்ல ஒரு சபையில நீ ஐக்கியமாய் இருக்கிறாய். you are also when the ஆனா member of இன்னும் the church, உன்னுடைய இருதயத்துல நிம்மதி இல்லையே, even till now you don't have any rest, இன்னும் உனக்குள்ள ஒரு பூர்ண சமாதானம் இல்லையே, you don't have a perfect peace in you, உன்னுடைய ஆத்துமாவுல நீ ஒரு இளைப்பாறுதலை உணர முடியலையே. you can't feel a rest in your soul. அப்ப காரணம் என்ன? What the reason for that? ஏதோ ஒரு நுகம் உன்னை அமுக்கி இருக்கிற. Some one of the yoke is also pressing தேவ you. சித்தப்படி ஆண்டவருடைய நுகத்தை நீ ஏத்துக்கிட்டேனா அதுல இளைப்பாறுதல் இருக்கும், நிம்மதி இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீ சமாதானமா இருப்ப. According to the will of God, if you take the yoke of God, there will be rest and peace for you. நீ எந்த நுகத்துல சிக்கி இருக்கிறங்கறத இன்னைக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்துல நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary you have to understand in the light of the word of God in which yoke are you entangled in. ஒரு சிலருடைய நுகம் பாரமா இருக்கு. Some people's yokes are burdensome. ஒரு சிலருடைய நுகம் அதிகமான பாரமா இருக்கு. Some people's yokes are more burdenful. ஒரு சிலருடைய நுகம் சுமக்க கூடாத நுகமா மாறிடுச்சு. Some people's burdens are they cannot even carry it. சிலர் மர நுகத்தை அவர்கள் எடுத்துக்கிறார். Some people have taken the yoke of the wood upon them. சிலருடைய கழுத்துல இரும்பு நுகத்தை சாத்தான் வைத்திருக்கிறார். Satan has kept the yoke of iron upon somebody's neck. நீங்க எந்த நுகத்துல சிக்கி இருக்கீங்க? In which yoke are you entangled in? என்னால தாங்க முடியல, I cannot bear it. என்னால இனிமே ஒண்ணுமே செய்ய I முடியாது, cannot do anything hereafter. என்னால இனிமே இருக்கவே I முடியாது, cannot even live after that. இது இப்படி தொடர்ந்தா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. If it continues means I cannot do anything hereafter. இந்த லெவலுக்கு வந்துட்டேனா உன்னால சுமக்க முடியாத ஒரு நுகத்துக்குள்ள நீ சிக்கிட்டேன்னு அர்த்தம். If you come into the say you cannot even carry the burden, you are entangled in that. அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 10 வசனத்துல சுமக்க கூடாத ஒரு நுகம். In Acts of Apostles 15:10, the burden which we cannot even bear it. முதலாம் ராஜாக்கள் 12:4 பாரமான சுகம். The first King 12:4, the burdenful yoke. முதலாம் ராஜாக்கள் 12:14 பார்க்கும் பொழுது When we see in first King 12:40, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what it is said there? அதிகமான பாரமான நுகம். The burdensome yoke. எப்படிப்பட்ட நுகம்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. You think about what are the various kinds of yokes. இப்படிப்பட்ட பல நுகங்கள் மனுஷனை வந்து தாக்கும் பொழுதுதான் அவன் தடுமாறியறான். The man also stumble when such kind of yokes come and attack him. அந்த நுகத்துக்கு உட்படுத்துறதுக்காக அந்த மாட்டை என்ன மாதிரி அடிச்சு கீழ்படுத்துறாங்க. How much they are also beating the yoke, beating the bull to come under the yoke. அது கட்டுப்படாது. It will not come under the control. அத அடிச்சு ட்ரெயின் பண்ணி அது கீழ்படுத்தி கடைசில அந்த வண்டி கிட்ட வந்த உடனே தானாவே என்ன செய்யும்? கழுத்தை கொடுத்துரும். By going on beating that again and again and made to practice and put under training, it automatically come and lift that leg for that. இப்படி நீ பாவத்துக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கிறாய். Like this you are also suppressed by the sin. இன்னைக்கு 10 விதமான நுகத்தை நாம பார்க்கிறோம். Today we are going to see 10 kinds of yokes. 10 விதமான நுகத்துல ஒரு நுகம் இயேசுவின் நுகம். One yoke is yoke of Jesus among the 10. இயேசு சொன்னார் என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள். Jesus said take my yoke. என்னிடத்துல கற்றுக்கொள். You learn from me. உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். You will get rest. எந்த ஒரு பிரச்சனையானாலும் அதன் முடிவுல சமாதானமும் இளைப்பாறுதலும் வந்தால் அது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. Whatever problem may be, if there is an end at rest and peace when it is appointed by God. எந்த நுகத்திலையும் பிரச்சனைகளும் வேதனைகளும் அதிகரித்து நிம்மதி இல்லாம முடிஞ்சு போயிருச்சுன்னு சொன்னா அது சாத்தான் கொண்டு வருகிற நுகங்கள். If in the problem if you don't have any peace and rest and finally that is the yoke that the Satan brings to you. எப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கும் பொழுது கர்த்தரை அவன் துதியாமல் அவரை சேவியாமல் இருந்தானோ அப்பொழுது அவனுக்கு இருப்பு நுகத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். Whenever a man is after saving him that he is not praising and praying means God is also putting upon the yoke of iron. உபாகமம் 28:47-48 நீ கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் உன்னை குறைவுபடுத்தி உன் கழுத்தின் மேல இரும்பு நுகத்தை கர்த்தர் வைப்பார். In Deuteronomy 28:47 because you have not saved the Lord and you have not obeyed him, God will keep you upon the yoke of iron. எரேமியா 28:13 மர நுகத்தை உடைத்து இரும்பு நுகத்தை அவன் மேல வைத்தார்கள். In Jeremiah 28:13
entered in, God has broken the yoke of iron, yoke of wood and kept upon the yoke of iron upon him. எத்தனை பேர் இப்படிப்பட்ட நுகங்களுக்குள்ள சிக்கி இருக்கிறீங்க? How many of you ensnared such kind of yoke? நுகம்னா உங்களுக்கு தெரியுதா? Do you understand what is yoke? நுகம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? Do you understand what is the meaning of yoke? ஏதோ கேட்காத ஒரு தமிழ் நினைச்சிட கூடாது. You should not think it's a different இந்த மாடுகளுக்கு கழுத்து மேல என்ன செய்வாங்க? திமில் கிட்ட வைப்பாங்க அந்த. It will be kept upon the neck of that bull. அது full control அங்கதான். அது வண்டியினுடைய பாரம் முழுவதும் இங்க வச்சு தான் இழுக்கப்படுகிறது. The whole weight of the cart will be pulled by here. சிலருக்கு இந்த தமிழ்லாம் புரியாது. Some people do not understand this Tamil. எனக்கே சில நேரத்துல தமிழ் புரியாம போயிருக்கு. Sometimes I may not understand Tamil. நான் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்த பொழுது when I was working in service, doing service in the village, அந்த ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்தாரு. a man came there. எனக்கு பின்னால வந்தவனுக்கெல்லாம் நல்ல சோதனை கிடைக்குது. One who comes after me got very much. நான் எத்தனையோ வருஷம் இந்த சபையில வந்திருக்கேன், எனக்கு மட்டும் சோதனையே கிடைக்கல. I don't get any temptation. I am so many years in this church. புரியுதா உங்களுக்கு? Do you understand? எனக்கு பின்னால வந்தவனுக்கெல்லாம் சோதனை கிடைக்குது, நான் எவ்வளவோ ஆசைப்படுறேன், எனக்கு என்ன கிடைக்கல? சோதனையே கிடைக்கலன்னாரு. Those who come after me go through so much temptation. I don't get any temptation, he says. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சோதனைன்னா அவன் ஓடி போயிருவான், இருந்தாலும் எனக்கு சோதனையே வரமாட்டேன்னு சொல்றானே. I couldn't understand everybody temptation in done away, but this man says I don't get any temptation. எனக்கு பின்னால வந்தவனுக்கெல்லாம் சோதனை கிடைக்குது, நான் ஜெபிச்சு பார்க்கறேன், எனக்கு கிடைக்கலங்கறான். என்னடா இவ்வளவு சோதனை எதிர்க்கக்கூடிய ஒரு விசுவாசியோன்னு யோசி. He said whoever comes after me got the temptation, I am going on praying, I don't get it, he said. எனக்கு கடைசில புரியாம அந்தாலே கேட்டேன், என்னையா சோதனைங்கற தமிழ்ல தப்பா சொல்றியா? நான் finally I couldn't understand. I asked him, what are you saying? What is the meaning of that? அவர் சோதனைன்னு சொன்னது சொப்பனத்தை. He says about the dream that. அன்னையோட எனக்கு தமிழ்ல என்னெல்லாம் குழப்பம் இருக்கு. தமிழ் குழப்பம் இல்ல, அந்தால் தமிழ குழப்பிட்டான். He has confused me that. யாருக்கெல்லாமோ சொப்பனம் கிடைக்குது, ஆண்டவர் வெளிப்படுறாரு, எழுதுறாரு, எனக்கு நான் கூட்டு வந்தவனுக்குலாம் கிடைக்குது, எனக்கு மட்டும் கிடைக்கலன்னு கடைசில பார்த்தா அது சோதனை இல்ல, என்னது? சொப்பனம், தரிசனம். It is the only vision or the dream. Everybody gets a vision or dream, but I don't get after praying much. அதனால இந்த நுகம்னு ஒண்ணே என்னவோ புதுசா ஒரு தமிழ் இருக்குன்னு யோசிச்சிட கூடாது. மாடுகளுடைய கழுத்துல வைக்கிற அந்த இழுக்கக்கூடிய அந்த நுகம் தான் அந்த வச்சிருப்பாங்க பாருங்க, அப்படி வீ மாதிரி வச்சிருப்பாங்க. Like the wood or the iron or the yoke which is kept upon the. இத வச்சு தான் அது இழுக்கணும். With that only the bulls are to. இத வச்சு தான் அவன் அதை கண்ட்ரோல் பண்றான். He is also controlling by keeping them. அந்த வெயிட்ட வச்சுக்கிட்டு அது இழுக்குது பாருங்க, கஷ்டப்பட்டு. It also suffers and drag that weight. சில மாடுகள் இழுக்க முடியாம, பாரத்தை இழுக்க முடியாம, சுமக்க முடியாம விழுந்துருது. Some bulls also falling down without carrying or dragging that. நீங்க பாத்திருப்பீங்களா, எங்கயாவது விழுந்து கிடக்கும், அதை போட்டு அடிச்சு எழுப்புவான், அது வாயெல்லாம் நொர தள்ளி அந்த வெயிட்ட இழுக்க முடியாம கஷ்டப்படும். You might also see somewhere else the bulls will be lying down, he will also beat it to take away it up. சாத்தானும் கூட ஜனங்கள் மேல 9 விதமான நுகத்தை சுமத்துகிறார். Satan also laying 9 kinds of yokes upon the people. ஆண்டவர் ஒரே ஒரு நுகம், அந்த நுகம் இவனை அழகாக இளைப்பாறுதலோடு கொண்டு போகும். The Lord is keeping only one yoke, he is taking with rest in that. சாத்தானும் நுகத்தை வைக்றான், இயேசுவும் நுகத்தை வைக்கிறாருன்னு நீங்க யோசிச்சிர கூடாது. You don't think Satan as well as Jesus also keeping the yoke upon you. மனித வாழ்க்கை ஒரு நீதிக்கு உட்பட்டது. The life of man is under some laws. அதுக்கு எல்லா மனுஷனுக்கும் போராட்டம் உண்டு. All people are having some problem. நான் தேவனுடைய மனுஷன் அப்படினு சாப்பிடாம இருந்துருவியா? I am a man of God, so if you say and இல்ல நான் தேவனுடைய மனுஷன் நீ உடுத்தாம இருக்க முடியுமா? Will you not put on the dress because you are a man of God? இல்ல நீ நான் தேவனுடைய மனுஷன் ஒரு இடத்துல போய் நிஷ்டையில உட்கார்ந்திர முடியுமா? Can you go and sit in a place in a meditation? I am saying I am a man of God. நீ படிக்க வேண்டிய காலத்துல படிக்கணும். During the period you have to study, you have to study. உழைக்க வேண்டிய காலத்துல உழைக்கணும். In the time you have to earn, you have to earn. அந்தந்த காரியங்கள் அந்த குடும்ப பாரத்துல போயும்போது குடும்பத்துல உள்ள பாரங்கள் வரத்தான் செய்யும். In the particular time when you go through the family, you will also get some burden and worry. business னு போனா அதுல 1000 ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். If you go in the business, there may be thousands of fluctuation in that. ஆனா இவைகளெல்லாம் தேவ சித்தப்படி இந்த நுகத்தை நீ எடுத்துக்கிட்டா, நீ இந்த நுகம் உனக்கு லகுவா இருக்கும், சுமை மெதுவா இருக்கும். If you also take according to the will of God this yoke will be light and easy for you. கர்த்தர் உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்றவனமாய், உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றவனமாய் உன்னை அழகாக நடத்திட்டு போவார். Beautifully God will also take according to the spiritual life of you. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உன் ஆத்துமாவுல கலக்கம் இருக்காது, நிம்மதி இருக்கும். As much as you suffer will be not having any unrest, but there will be rest in that. ஆனா மற்ற நுகங்களை நீ சுமக்கும் பொழுது, but when you carry the other yoke, கலக்கம் இருந்துட்டே இருக்கும். will be having some trouble. ஒரு மூலையில துக்கம் உன்னை தாக்கிட்டே இருக்கும். The worry will be always attacking you in one side. ஒரு விடுதலை இல்லாம நீ போயிட்டே இருப்ப. You will be also going without any deliverance at all. உனக்கு இந்த உண்மையான ஆறுதல் இருக்காது. You will not have a true rest at you. நீ உனக்கே நல்லா தெரியும் ஏதோ ஒரு போராட்டம் நமக்குள்ள இருக்கு. You yourself know some problem is in you. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே யாக்கோபின் நுகம் என்று சொல்லியிருக்கு. In Genesis 27:40 it is the yoke of Jacob.
நீ மேற்கொள்ளும் நாள் வரும் பொழுது அவனுடைய நுகத்தை நீ முறித்து போடுவாய். On the day you will also break the yoke of him. ஏசாவுக்கு ஈசாக்கு சொன்ன வார்த்தை. This is the word Isaac said to Jacob. என்ன ஏசாவுக்கு சொன்னார்? This is the word Jacob said to Isaac. ஜேக்கப் இல்ல, Jacob said to ஈசாக்கு ஏசாவுக்கு சொன்ன வார்த்தை. Isaac said to Esau. கரெக்ட். நீ அவனுடைய நுகத்தை முறித்து போடுவாய். You shall break the yoke of him. யாருடைய நுகத்தை? Whose yoke? யாக்கோபின் நுகத்தை ஏசா முறித்து போடுவானா? Esau will break the yoke of Jacob. அப்ப யாக்கோபின் நுகம்னு ஒரு நுகம் இருக்கு. So there is a yoke called yoke of Jacob. அந்த யாக்கோபின் நுகம்னா என்ன? What is the meaning of yoke of Jacob? இந்த நுகம் உங்க மேல வந்துருச்சுனா நீங்க ஏமாத்துற விசுவாசியா மாறிடுவீங்க. If this yoke come upon you, you will become a believer of deceiving believer. திரும்பவும் சொல்றேன். Again I say, இந்த நுகம் உங்க மேல வந்துச்சுனா நீ ஏமாறறவனா மாறிடுவ. You will become a deceiver. You will be deceived by others if this yoke come upon you. புரியுதா? Do you understand? யாக்கோபின் நுகம்ங்கற ஒரு நுகம் உன் மேல வந்துருச்சுன்னு சொன்னா நீ ஏமாத்துறவனா மாறுவ, ஏமாறுவாய். If the yoke of Jacob come upon you, you will become a deceiver and somebody will also deceive you. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. இந்த நுகம் வந்த பிறகுதான் உன் புத்தி மாறுது. After this yoke come only, your understanding all will change. சாதாரணமா இருந்த குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்த யாக்கோபு ஒரு லிமிட் வந்த உடனே அந்த ஆசீர்வாதம், பணம், எல்லாரையும் ஏமாத்தணுங்கிற ஒரு புத்தி அவனுக்குள்ள வந்துருச்சு. He was an ordinary man and very good man and tent dweller. He also when he got the love of money, all he wanted to cheat everybody. யாக்கோபுனா என்ன அர்த்தம்? What's the meaning of Jacob? தட்டி வீழ்த்துறவன். One who knocks down and knocks others down. அவன ஒருத்தனை தட்டி எறிஞ்சிரது, கீழ தள்ளிரு. He will knock somebody down and pull him down. ஏமாத்தணும்னா அவன்தான் ஃபர்ஸ்ட் பயங்கரமான ஏமாத்து. He is the main member to cheat others. இந்த நுகம் ஒரு சிலர் மேல வந்ததனால தான் நல்ல விசுவாசிகள் கூட இன்னைக்கு ஏமாத்துறவங்களா மாத்திட்டாங்க. Even the good believers become they are cheaters because this spirit come upon them. இந்த நுகம் வந்ததனால தான் அவங்க மற்றவங்க ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. Because this spirit has come upon them, they have started cheating others. ஐயோ என்னை ஏமாத்திட்டான் அப்படினு சொன்னீனா உனக்கு உன் மேல எது இருக்கு? யாக்கோபின் நுகம். If you say somebody has cheated you mean the yoke of Jacob is upon you. ஒரு சின்ன கூல் விஷயத்துல, பாயாசம் விஷயத்துல, கூடிய ட்ரிங்க்ஸ் விஷயத்துல யாரை ஏமாத்திட்டான்? அண்ணனை ஏமாத்தி. The matter of the stew, he has cheated his own brother. ஒரு சின்ன Dress தூக்கி மாத்தி போட்டுட்டு அப்பாவை ஏமாத்திட்டான். He also cheated his father by changing his dress. கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலா ஆடு குட்டி போட வச்சு மாமனை ஏமாத்திட்டான். He also cheated his father-in-law by changing the lamb shoe. விசுவாசி ஆன பிறகு கூட பயங்கர ஏமாத்துறவனா இருக்கான். After becoming the believer also they are cheating the others much. தேவனை ஏமாத்துறான். Cheating God. அப்படி அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can we identify? நல்லா அழுது ஜெபம் பண்ணுவான், பட் ஆண்டவரை ஏமாத்துவான். இவன் தான் யாக்கோபு. He will be also crying well and pray and after he will cheat God. That is Jacob. ஆண்டவரே என்ன நீ ஆசீர்வதித்தாலும் உம்மை நான் விடவே மாட்டேன்மா. ஆனா சுபாவம் மாறவே மாறாது. Lord, unless you bless me, I will not leave you. You will say and pray, but his character will not change. திருப்பி அவங்க மாமனார் ஏமாத்தினார், ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் அடுத்த அவருடைய ஸ்டைலுக்கு ஸ்டார்ட் பண்ணார். Next the father-in-law also cheated him in his style. இவன் ராகேல் நினைச்சிட்டே இருந்தா, கடைசில யார் வந்து மாட்டிக்கிட்டா? லேயாள் வந்து மாட்டிக்கிட்டா. He thought only Rachel, finally Leah was caught. இவனை குருடனாக்கிட்டான். He made him as a blind man. அப்படிதானே? Isn't it? கண்ணுக்கு முன்னாலேயே இவனை மொத்தமா குருடனாக்கி விட்டான். In front of his sight himself he made him as a blind man. கண் தெரிந்த ஒரு குருடனாய் யாக்கோபு மாற்றப்பட்டான். Jacob was a blind man which he can see. நீ தேவனையும் மனுஷனையும் ஏமாத்த ஆரம்பிச்ச பிறகு உன் முன்னாலேயே உன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பான். If you started cheating the man and God, somebody will also cheat you in front of you. உன் முன்னாலேயே உன்னை ஒருத்தன் ஏமாத்துவான், பட் உனக்கு அது புரியாது, தெரியாது, நீ ஏமாந்துட்டே இருப்ப. You cannot understand. In front of you somebody will be going on cheating you. இது யாக்கோபின் நுகம். This is the yoke of Jacob. இந்த நுகம் இருக்கிற வரைக்கும் நீ ஏமாத்திட்டே தான் இருப்ப. நீ என்ன ஆவில் நிறைஞ்சு தலைகீழ டைவ் அடிச்சாலும் நீ ஏமாத்துற புத்தி உனக்கு மாறாது. So for you having this yoke, you will be going on cheated by others. கவர்மெண்டே ஏமாத்துற. You are cheating even government. அப்படிதானே? பந்தல்குடியில 3வது நாள் பாஸ்டர் பேசினார். On the third day, pastor talked in Pandalkudi. கவர்மெண்டை ஏமாத்தாதேன்னு சொன்னார். Don't cheat the government. டாக்ஸ்ல ஏமாத்தாதேன்னார். Don't cheat in the tax. ரொம்ப ஏமாத்துறான். People are also cheating much. ராயவனையும் ஏமாத்துறான், தேவனையும் ஏமாத்துறான். He is cheating the Caesar as well as God. கடைசில தூதனை ஏமாத்தணும்னு யாக்கோபு ஒரு நைட் 7 மணி நேரம் ஜெபிச்சு பார்த்தாங்க. One day night 7 hours Jacob prayed to cheat the angel. தூதன் மனுஷனா இருந்தா அரை மணி நேரத்துல ஏமாத்திருப்பான். If the angel was a man, he would have cheated him within half an hour. அவர் கர்த்தருடைய தூதனா இருந்தனால இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. நைட் எல்லாம் தலையில நின்னு பார்த்தா ஒண்ணும் முடியலன்னு லாஸ்ட்ல ஐயா ஏதாவது இருந்தா கிளியர் பண்ணுங்கங்கறான். Because he was an angel of God, he couldn't cheat him. Finally he asked blessing. பாஸ்டரே ஏமாத்திறான். You can cheat the pastor. மனுஷன் தானே. Yes, pastor is a man. ரொம்ப சிம்பிளா ஏமாத்திறான். Very simply you can cheat him. நீங்க எல்லாம் எப்படி
How are you all? யாக்கோபின் நுகம் உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க. If you are having the yoke of Jacob upon you, you will be going on cheating everybody. ஒருத்தர் காணிக்கை கொடுக்கிறார். One man was giving the oblation of offering. கவர்ல 2500 ரூபாய் எழுதிட்டார். In the cover he has written 2500 rupees. கவரை பிரிச்சு பார்த்தா 1300 ரூபாய். If you open the cover, இங்க இல்ல, சிவகாசியில இல்ல சொல்றேன். இது நான் பார்த்து அனுபவிச்சது இல்ல. ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு சாட்சி. This is a testimony given by the pastor. ஒரு பாஸ்டருக்கு 2500 ரூபாய் ஒரு ஆள் காணிக்கை கொடுத்து போயிட்டான். சரி 2500 ரூபாய் இருக்குன்னு இவரு எடுத்துட்டு எங்கேயோ பரப்பிட்டு போனா கவரை திறந்து பார்த்தா 1300 ரூபாய். வேலை விட்டு அவன் எவ்வளவு டெக்னிக்கல் இருக்கான். தப்பாளிட்டாரோ? விசுவாசிக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அவரு கரெக்டா தான் எழுதுனதும் கரெக்ட், உள்ள வச்சதும் கரெக்ட். அது வெளியே எழுதுனது 2500, உள்ள வச்சது 1300. He has written outside 1500 but kept inside only 1300. ஏப்பா ஏமாத்துறான் பாருங்க. இவனை ஆண்டவர் வேற ஒரு ரூட்ல ஏமாத்துவார் பாருங்க. God will also cheat him in another route. 7 வருஷம் ஏமாந்தான். For 7 years he was cheated. 7 வருஷம் யாருக்காக ஆடு மேய்ச்சான்? To whom for he was tendering the sheep for. ஒழுங்கா வீட்ல இருந்திருந்தா குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்து செல்வ செழிப்பா இருந்திருக்கலாம். 14 வருஷம் ஆடு மேய்ச்சது எதுக்காக? ஏமாத்துனதுக்காக. Because also he was taken care of the sheep. உன்னை ஆடு மேய்க்க வைப்பார். God will also make you to take care of the sheep. அப்படினா என்ன அர்த்தம்? அலைய வைப்பார்னா. He will make you to roam around. நீ போய் திருப்பி எங்க ஆடு மேய்க்க போற? Where are you going to tend that sheep? உன்னை அலைய வச்சிருவார். God will make you to roam around. நீ பாட்டுக்கு அலைஞ்சு சுத்திட்டே இருக்க வேண்டியது. You have to go on roam here. இந்த யாக்கோபின் நுகம் இருந்தா உன் புத்தி ஏமாத்துற புத்தியாவே இருக்கும். If you are having the yoke of Jacob, where understanding will be cheating others. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இரண்டாவது நுகம் எகிப்தின் நுகம். In the Leviticus 26:13, the yoke of Egypt. அப்படினா என்ன அர்த்தம்? What's the meaning of that? எகிப்துல பயங்கரமா கொடுமைப்படுத்தினாங்க. In Egypt they were also torturing the people much. இஸ்ரவேல் ஜனங்கள பயங்கரமான கொடுமை. The people of Israel went under the torturing much. இந்த மாடு ஆடு அடிக்கிற மாதிரி ஆளோட்டிகள் அங்க நின்னுட்டு சவுக்குல அடிச்சிட்டே இருப்பான். எடு சீக்கிரம் எடு அத பண்ணு இத பண்ணு சவுக்கடி விழுந்துட்டே இருக்கும். The taskmaster used to beat the people like they are beating the cows and the lambs. பகல் முழுசும் செங்கல் அறுத்து முடிச்ச உடனே the whole day they will be working with the brick. சாயங்காலம் காசு கொடுக்க மாட்டான். Evening they will not give the wages. என்ன கொடுத்தாங்க? What they have given? என்ன கொடுத்தாங்க? முடிச்ச உடனே வைக்கோல் கட்ட எடுத்து கையில கொடுத்துருவான். When the evening comes they have given the straw. அதுதான் பைபிள்ல சொல்லுது தாளடிகள். That is they have given the straw in the evening. அவங்களுக்கு என்னது கொடுப்பான்? What they were given? அவன் வேலை செஞ்சதுக்கு ஏத்த மாதிரி வைக்கோல் பிரிய எடுத்து கையில கொடுத்து விட்டுருவான். According to the work they have done they were given the straw. இவன் போய் வைக்கோல் பிரிய வித்து எதை செய்யணும்? திருப்பி போய் இவன் எங்க ரோட்ல தூக்கிட்டு கொண்டு போய் வித்து இவன் அதுக்கு காசு வாங்கிட்டு வந்து இவன் என்ன செய்யணும்? சமையல் பண்ணி சாப்பிடணும். They have to go on sell this straw and earn money, then they have to come and eat. நாங்க கானானுக்குள்ள போறோம்னு சொன்ன உடனே when they said we want to go to Canaan, உடனே பார்வோன் சொன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிராதீங்க வைக்கோல் கூட என்ன செய்யாத கொடுக்காதன்டா. the Pharaoh said don't give even straw to them. வேலை முடிஞ்ச உடனே when the work was finished, ஐயா கூலி வேணும் வைக்கோல் வேணும் நின்னா we need the wages or the straw. போய் எங்கயாவது பொறுக்கி எடுத்துக்கோமா வைக்கோல். go and gather from somewhere else. நான் சொல்லல பைபிள்ல இருக்கு. it is said in the Bible. அவர்களுக்கு தாளடிகளையும் கொடாதிருங்கள் அவர்கள் போய் சேகரித்துக் கொள்ளட்டுமா. don't give them straw, they let them go and gather it. பயங்கரமான கொடுமை. it was a very cruel torturing. விசுவாசிகளுக்குள்ள இப்படிப்பட்ட நுகங்கள் இருக்கு. among the believers also such kind of yoke is. அதனால தான் வீடுகள்ல பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. so in the houses they are torturing the others. ஊழியத்துல இப்படி ஆவி வந்துச்சுனா ஊழியத்திலயும் கொடுமைக்காரங்களா மாறிடுவாங்க. ministry if they get the spirit they are torturing others like this. சொந்த பிள்ளைகளுக்கு கூட நல்ல ஆகாரம் கொடுக்காத குடும்பங்கள் இருக்கு. the family they even not give food to the சொந்த மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்காத கொடுமையான பெற்றோர்கள் புருஷமார் இருக்காங்க. some husbands are not even giving the good food to their children. சொந்த புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்காத மனைவி பிள்ளைகள் இருக்காங்க. some wives and children are they even not give food to the husband. சொந்த தாய் தகப்பனுக்கு வயசாயிட்டா அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கிறது இல்ல. the old parents are also not given good food by the children. நல்லா சாப்பிட்டுட்டா அவங்க ஏதாவது அசுத்தப்படுத்திடுவாங்க. அதனால சாப்பிடாம அப்படியே சாப்பாட குறைச்சு கொடுமையாக்குறாங்க. because they are given food mean they will make dirty, so they are not giving them food and torturing them. புருஷனுடைய தாய் தகப்பனை இல்ல மனைவியினுடைய தாய் தகப்பனை கவனிக்கிறதே இல்ல. they will not take care of the parents of the wife or the husband. மனைவி வேணும் ஆனா மனைவியுடைய அம்மா அப்பாவை கிட்டே வர கூடாது. புருஷன் வேணும் ஆனா புருஷனுடைய அம்மா அப்பா கிட்ட வந்துர கூடாது. இதெல்லாம் எகிப்தின் ஆவி நுகம் உனக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். these are the spirit of Egypt or the yoke of Egypt have come in you. we don't take care of the parents of the husband or wife. ஐயோ நான் இப்படிப்பட்ட சாட்சிகள் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன். I have got so many testimonies like that. சொந்த பிள்ளைகளை பயங்கர டார்ச்சர் பண்ற ஃபேமிலில. as a family they are even torturing their own children much. ஒரு பெண் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டா. a woman did a small mistake, a girl did a small mistake. மறுபடியும் அந்த பிரச்சனையை அவங்க பேரண்ட்ஸ் சால்வ் பண்ணிட்டாங்க. the parents have solved their problem of girl. பட் அந்த பிள்ளையால அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கைய வாழ முடியல. after that the child couldn't live that life. அவ திரும்ப வந்துட்டா. she came back.
அந்த பாரம் தாங்க முடியாம because she couldn't bear that burden. அந்த ஆளு ஒரு அவிசுவாசி, She was an unbeliever. அவன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். He started drinking. நான் அடுத்த வீட்டுக்கு விசிட்டிங் போயிருக்கேன். I went to visit for the other next house. அந்த தாய் தன் சொந்த பிள்ளையை கூப்பிட்டு, That mother called her own daughter. ஒன்னால என் குடும்பம் கெட்டுருச்சு, Because of you my family has இன்னைக்கு ஒன்னால என் புருஷன் என்ன செய்றான், குடிக்கிறான். யாரு? Because of you my husband is started drinking. மனைவி தன்னுடைய பிள்ளையை பத்தி சொல்றா, பிள்ளையை பார்த்து சொல்றா, ஒன்னால என் புருஷன் செஞ்சிட்டான். புருஷன் யாரு? இந்த பிள்ளைக்கு அப்பா. The wife says because of you my husband is started drinking. The husband is started. ஒன்னால என் வாழ்க்கை இன்னைக்கு ரோட்ல வருது, நீ போ செத்துரு, எங்கயாவது ஓடி போ. You run away or go and die somewhere, she said. பயங்கரமான கொடுமை. It's a very cruel torturing. அடுத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த பிள்ளைக்கு சாப்பாடு The கொடுக்கறது. particular girl will not be given food, the other children will be given food. இன்னைக்கும் பேரண்ட்ஸ் வயசானவங்க எல்லாம் நடத்துற விசுவாசி பைபிள் தூக்கிட்டு சுத்திட்டு வர்றவங்க ரொம்ப பேர் இருக்கிறான். Many people are carrying the Bible and coming, they are not take care of their பெண்களும் இருக்கிறார்கள், even the சகோதரிகளும். parents are there. இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க பெரிய பரிசுத்தம். பரிசுத்தம் இல்ல, நீ எகிப்தின் நுகத்துக்குள்ள சிக்கி இருக்கிற ஒரு கொடுமையின் ஆவி உன் மேல வந்து உட்கார்ந்து. You are thinking it is holiness, not there. We are also entangled in the yoke of Egypt and the cruel spirit in you. ஏசாயா 14 அதிகாரம் 25 வசனம். Isaiah 14:25. அசீரியனின் ஆவி, The yoke of Assyrian. அசீரியனுடைய நுகம். The yoke of Assyrian. அந்த நுகம் வந்தா என்ன நடக்கும்? What will happen if that yoke comes upon you? அசீரியன்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Assyrian? அசீரியானா சமபூமின்னு அர்த்தம். The Assyrian means the plain. சமபூமி. It's a plain. இன்னைக்கு அநேகருக்கு இந்த சமபூமியின் நுகம் வந்திருக்கிறார். Many of them got the yoke of the plain today. என்ன சமபூமியின் நுகம் என்ன? What is the meaning of the plain? அசீரியனுடைய நுகம் என்ன? What is the meaning of the yoke of Assyrian? இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள எந்த நுகத்துல நீ சிக்கி இருக்கங்கிறது உனக்கு தெரியும். Before the end of the meeting, you will know in which yoke you are entangled in. கூட்டம் முடியும் போது இந்த நுகெல்லாம் உடைச்சிட்டு நீ போணும். When the meeting is over, you have to break all this yoke and go back. அசீரியனின் நுகம்னா என்ன? What is the meaning of the yoke of Assyrian? சமபூமி வாழ்க்கை. That's the life of a plain. சமபூமின்னா என்ன? What is the meaning of plain? லோத்தை கர்த்தர் விடுதலையாக்கிட்டு After delivering Lot, அவன்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? what the Lord said இந்த to him? சமபூமியில நீ எங்கேயும் என்ன செய்யாத, நில்லாத. Don't stand on this plain anywhere. நீ அந்த மலைக்கு ஓடி போ. You escape to the mountain. அவன் சொன்னா அப்படிலாம் நான் போக முடியாது. He said, no Lord, I cannot go. என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது. Lord, I cannot go such far away. கடைசில அவனுடைய வாழ்க்கையும் போய்விட்டார். Finally his life அவன் was சந்ததியினுடைய spoiled. மகள் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடுச்சு. So the youth girl's life was spoiled because of that. சமபூமி பாவம் உன்னை தேடி வருகிற வாழ்க்கை. The plain, the sin will come seeking you. இங்கதான் மோவாபின் சமனான வெளிகள்ல இஸ்ரவேலர் வேசித்தனம் பண்ணினார்கள். The people of Israel did the fornication, the plain of Moab. இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள், ஆனபடினால இவங்க மேல யாருமே கை போட முடியாதுன்னு தீர்க்கதரிசி சொன்னான். The prophet said, these people will not dwell with a nation, they will dwell alone, they will not mingle with a nation, so they will be ஒரு living in விசுவாசியோ separate life. ஊழியக்காரனோ வேறுபாட்டின் ஜீவியத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசு உன்னை தொட முடியாது. A believer, a servant of God, if you keep your life of separation, the enemy will not touch you. சமனான வெளியில வந்தின்னு சொன்னா மோவாபின் ஸ்திரீகள் அங்க பாவத்தை அவர்களுக்குள்ளே புகுத்தி விட்டார்கள். They come to the life of peace, the woman of the Moab, they also put the அசீரியனின் நுகம் சொன்னா வேறுபாட்டை உடைப்பது. yoke of Assyrian means breaking the separation. இல்லாவிட்டா பாவம் உன்னை தேடி வருவது. Or the sin comes seeking you. இல்ல பாவத்தை நீ தேடி போவது. Or else you are seeking and going back of the sin. அப்படியே உங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. You think about you. பாவம் உன்னை தேடி வருதா? Whether the sin has come seeking you. இல்ல பாவத்தை நீ தேடி போறியா? Or are you following the sin or going back of the விபச்சாரம் வேசித்தனம் இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. There are two great difference between the adultery and fornication. ஒன்று நீ தேடி போவது, மற்றொன்று உன்னை தேடி வருவது. One thing you are going and seeking, another one is come seeking you. புரியுதா? Do you understand? காசு கொடுத்து பாவம் செய்வது, காசுக்காக பாவம் செய்வது. Giving money and doing sin, and for the money sake doing sin. இந்த ரெண்டுக்கு லைட்டா டிஃபரண்ட் இருக்கு. There is a great difference between these two. இதுதான் அசீரியனுடைய ஆவி. This is the spirit of Assyrian. அந்த அசீரியனுடைய நுகம். That's the yoke of Assyrian. நீ பாவத்தை தேடி போற. You are seeking and going back இல்ல of the பாவம் sin. உன்னை தேடி எங்க வரும்? Or the sin comes seeking of you. காலையில எந்திரச்ச உடனே நீ ஃப்ரெண்ட தேடி போற, இல்லனா அவன் உன்னை தேடி வந்துறான். இவ்வளவுதான் வித்தியாசம். That's the meaning that early morning you are seeking the friend and going, or he comes seeking you. பாவம் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கும். The sin will be coming back of you and seeking. இல்ல பாவத்தை நீ தேடி போயிட்டே இருக்க. Or else you will be going back and seek the sin. உங்களுடைய நேரம் ரொம்ப முக்கியமானது. Your times are very important. அத நீங்க தெய்வீகமா நீங்க செலவழிச்சு You பழகணும். have to use it divinely, that one. சமபூமியின் நுகம். That is the yoke of the plain. அந்த அசீரியனுடைய நுகம் உன் மேல இருந்துச்சுன்னா பாவத்தை நீ தேடி போவே, இல்லனா அது உன்னை தேடி வரும். If the yoke of Assyrian is upon you, you will go seek the sin. அதனால இந்த சமபூமியில அந்த சமபூமியில நிக்காத, நீ மலைக்கு ஓடி போ. அவ்வளவு அழகாக சொன்னார். So
how beautifully he was said, you have to don't stand on the plain. எரேமியா 28:2 பார்க்கும் பொழுது Jeremiah 28:2 when we see பாபிலோன் ராஜாவின் நுகம், the yoke of the king of Babylon. பாபிலோன் என்று மாற்றப்பட்டது. The Babel was changed into Babylon later. பாபேல்னா குழப்பம். Babel means confusion. பாபிலோனின் ராஜான்னு சொன்னா குழப்பத்தின் ராஜா. The king of Babylon means king of confusion. இந்த நுகம் உன் மேல வந்துருச்சுனா, in this yoke if it is come upon you, நீ குழம்பிடுவே, மத்தவங்கள குழப்பிடுவே. you will be confused and you will confuse others. ஒரு சிலருக்கு இந்த குடும்பத்துல இந்த ஆவிகள் இருக்கு. In some families this spirit are found in them. மத்தவங்கள குழப்பிக்கிட்டே They will இருப்பாங்க. be going on confusing others. இவங்க குழம்பிட்டு மத்தவனையும் சேர்த்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. They will themselves confuse and come to confuse others too. இந்த நுகம் யார் மேலயாவது இருக்கா? Is this yoke is found upon anybody? மத்தவங்கள குழப்பிக்கிட்டே இருக்கீங்களா? Are you going on confusing others? மத்தவங்கள குழப்பி இல்ல நீங்க குழப்பிக்கிட்டே இருக்கீங்களா? Or are you confused yourself? எவ்வளவு நேரம் புத்தி சொன்னாலும் அந்த குழப்பம் போகவே இல்லை. As much as exhortation we give, they will not remove from that confusion. சீஃப் பாஸ்டர் வரைக்கும் வந்து ஜெபிச்சாலும் அவனுக்கு என்ன செய்யாது? குழப்பம் போகாது. சீஃப் பாஸ்டர் வரைக்கும் வந்து ஜெபிச்சாலும் குழப்பம் போகாது. If the chief pastor even come and pray, the confusion will not go. பாபிலோனின் நுகம் வந்து அவன் மேல உட்கார்ந்துருச்சு. The yoke of Babylon has come upon and rest upon him. இப்படி யாராவது குழம்பிட்டு இருக்கீங்களா? Is there anybody confused like that? பணம் இருக்கு, you are having money, குழப்பமும் இருக்கு. but the confusion also there. நல்ல சுகம் இருக்கு, you are having good health, நல்ல குடும்பம் இருக்கு, there is good family. எல்லாம் இருந்து என்னத்துக்கு? If everything is there, what is the problem? இங்க அவனுக்கு என்ன கிடையாது? நிம்மதி இல்ல. He don't have any peace at all. பாபிலோன் ராஜாவின் குழப்பம், அந்த குழப்பத்தின் நுகம் உன் மேல இருக்கிறதுனால நீ குழம்பிக்கிட்டே தான் இருப்ப. எவ்வளவு நிம்மதியா எல்லாரும் இருந்தாலும் உனக்கு குழப்பம் இருந்துகிட்டே. All will be so much peace, you will be going on confusing because the yoke of king of Babylon is upon you. அந்த குழப்பம் உனக்குள்ள வந்துருச்சுனா அது யாருமே சரிப்படுத்த முடியாது. If that confusion or the spirit of confusion come upon you, nobody can make you right. அதனால தான் பவுல் சொல்றார், உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். So that we Paul say, one go trouble you, if he does right, உங்களை it would be கலக்குகிறவன் better. தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். If he cut off means it would be better, he says. அந்த குழப்பத்தின் ஆவி தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். If there is the spirit of confusion cut off means it would be better. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, இவன் குழம்பிக்கிட்டே இருப்பான். All will be happy, he will be going on confusing others. அவனுக்கு நிம்மதி இருக்காது. He will not have any peace. நிம்மதியா யாரையும் இருக்க விடவும் மாட்டான். He will not allow anybody to rest in peace. ஐந்தாவது Next, எரேமியா 28:11 Jeremiah 28:11. நேபுகாத்நேச்சாரின் நுகம். The yoke of Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாருடைய நுகம் என்ன? What is the yoke of Nebuchadnezzar? பெருமை, That's pride. நான், I. ஈகோ அந்த அது நுகம் வரவே கூடாது. That the yoke of ego shouldn't come to us. நானா நீங்கிறது போட்டி போடவே கூடாது. We should not come with a competitive like that, you or I. மெடிக்கல்ல சொல்றான் நான் என்ற வார்த்தையை ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டானா அவனுக்கு இருந்து எத்தனையோ கலோரி சக்தி வெளியே போயிருச்சு. In medical they are saying some this much of calories of energy is going out. If we say I. நேபுகாத்நேச்சார் சொன்னான், நான் கட்டின பாபிலோன். Nebuchadnezzar said, it's the Babylon which I built. என்ன நடந்துச்சு? What happened? நான் அந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே மனுஷன் மிருகமா மாறிட்டான். When he said the word I, he became a beast. He was a man. நான்ங்கிற சொல்ல வர ஆரம்பிச்சிட்டாலே விழுந்துட்டானார். If you say the word I started falling. இந்த ஸ்பிரிட் நுகம் யாருக்குள்ளயாவது இருக்கா? Is there anybody having this kind of spirit of yoke in you? ஒரு 5 பேர் பார்ட்னரா இருந்து ஒரு கம்பெனி தொடங்கறானா நான் தான் ஆர்டர் வாங்குனேன் அப்படினா முடிஞ்சு போச்சு. அதோட பிச்சுக்க வேண்டியதா இல்ல. 5 people have become the partner and started a business means I only got the permission means that I finished. நேபுகாத்நேச்சாரின் நுகம். That yoke of Nebuchadnezzar is the word I. வீட்ல அப்படி யாருக்காவது அப்படி நான்ங்கற ஆவி வேலை செய்தா? Is there anybody the spirit of I is working in you at home? இயேசு முன்னால போயிட்டு இருந்தாரு. Jesus was going forward. பின்னால பார்த்தா 12 பேரும் ஒருத்தர தள்ளிட்டு இருக்காங்க. Back side 12 people were pushing each other. இயேசு திரும்பி பார்த்தா எல்லாம் இவங்க தரார் பண்ணிட்டே வராங்க. They were also making quarrel among them. ஏதாவது ஜெபம் பண்ணிட்டு வருவான், சத்தியத்தை பேசிட்டு வருவான், உபதேசத்தை பேசிட்டு வருவான், பாட்டு பாடிட்டு வருவான்னு பார்த்தா என்ன பண்றான்? எல்லாம் ஒருவரை தள்ளி கொண்டார். Jesus was thinking they were praying or speaking about the truth and communion. They were also pushing each other and coming. இயேசு கூப்பிட்டு என்னத்துக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, என்ன விஷயம்? Jesus asked, what is the problem? Why are you making some quarrel? ஒருத்தனும் ஒண்ணும் பேசல. Nobody talked nothing. உடனே ஆவியில அதை உணர்ந்தார். Immediately as a person in the spirit. உங்களில் எவன் பெரியவனா இருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனா இருக்கணும். Who want to become a great man will be a servant. பிரச்சனை என்ன? What's the problem? யாரு? 12 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளு, என்னை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாருங்கறான் அவர்தான். The 12 disciples started, they were quarreling. I only called first, I am the first. யூதாஸ் சொன்னா, உங்களை ஒருத்தனையும் நம்பலையப்பா, காசு ஃபுல்லா என்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. He did not believe anybody. Judas said, only he has given the money fully to me. 12 பேர்ல என்னைய மட்டும் தான் அவர் நம்பி இருக்கிறார். He was believing only me among the 12, he said. உனக்கு படிப்பு இல்ல, you don't have any education, உனக்கு அறிவு இல்ல, you don't have knowledge, உனக்கு வலைய தான் ரிப்பேர் பண்ண தெரியும், only you know to repair the net.
ஒருத்தனுக்காக கணக்கு பார்க்க தெரியுமா? எனக்கு தான் நிச்சயம். Nobody knows. எனக்கு தான் மேத்ஸ் தெரியும். I know maths. இயேசுவை எவ்வளவு காசுக்கு விக்கணும்ங்கற மேத்ஸ் கூட எனக்கு தான் தெரியும். Only I know that how much money I go to sell Jesus, that maths I know. இப்படி ஒருத்தனை பிடிச்சு தள்ளிட்டு வந்தவனே இயேசு சொன்னாரு, என்னப்பா இது வந்ததே 12 பேர், இதுல வேற நான் இருக்கும்போதே எல்லாரும் நினைச்சறா யார் சீஃப் பாஸ்டர்னு சண்டை போடுறான். When I am here, is also shouting and quarreling, who is the chief pastor? தகராறு முடிஞ்சிருச்சு. The quarrel was finished. இயேசு சொன்னாரு, உங்களில் தலைவனா இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் யார் செய்யணும்? பணிவிடைக்காரனாய் மாற்று. Jesus said, if you want to become a leader, you become the servant of all. வீடுகள்ல பிரச்சனைக்கு காரணம் என்ன? What's the problem for the family? ஈகோ. நான். There's a ego. நான் சொன்னதை உன்னால கேட்க முடியும்னா கேள், இல்லாவிட்டால் கிளம்பு. If you want to hear what I say means hear, or else go. பழைய கதைகளை பேசி 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 குடும்பங்கள் கெட்டு போயிடுச்சு. By talking about the old stories, the families are spoiled. நான் மெட்ராஸ்ல ஒரு சபையில இருந்தேன். I was in a church in Vedas. ஒரு ஐயா வந்தார். அவரு ஐயா தான், அவருக்கு மகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு இப்போ. One old believer or a senior believer came. பட் காலையில 5 மணிக்கெல்லாம் விஸ்வவாணி அது இதுன்னு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவாரு. Early morning you will start the some விஸ்வவாணி ரேடியோ நியூஸ் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சவுண்டா வச்சு ரோட்ல எல்லாரும் கேக்குற மாதிரி வச்சிருப்பாரு. They all those who pass by might hear like that in the cloud. அது முடிச்ச உடனே பைபிள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாரு. After that he will be also started reading the Bible. அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. After that he start. நீ காலைல பைபிள் ரேடியோ நியூஸ்ல என்ன சொன்னான்னு கேட்டியா? உனக்கு தான் பேசினாரு. Everything talk for you. The radio news what you மனைவியை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. Start to the இல்ல பிள்ளைகளை கூப்பிட்டு நாளை கவத்தியா நீ காலைல தூங்கிட்டு இருந்த, நான் சத்தமா வச்சேன் உன்னை எழுப்புறதுக்கு தான். கர்த்தர் ஒன்றாம் யார் இவர்கிட்ட என்னதான் என்ன செய்யல, பேசவே இல்லை கர்த்தர் டெய்லி. The Lord will not talk to him, but only for the children and the wife he used to talk. He say. கடைசில ஒரு நாள் பிரச்சனையாகி அவர் டெய்லி பிரச்சனை, இப்பவும் பிரச்சனை தான். Every day there was problem, now also there is problem. ஒரு நாள் வந்தாரு. One day he came. அந்த அம்மாவும் வந்தாங்க. That sister also came. கேட்டேன் என்னங்க பிரச்சனை? What is the problem? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவங்க அப்பன் குடுக்குறேன்னு சொன்ன காசை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை இல்லன்னு 23 வருஷம் கழிச்சு பேசினார். After 23 years he said, my father wanted to give the money. My father இல்ல, அந்த சிஸ்டருடைய ஃாதர். The father of the sister wanted to give the money to him, means there is no problem. அந்த ஆள் குடுக்குறேன்னு சொன்ன காசை கொடுக்கல, அதுல இருந்தா என்னது? இப்போ பிள்ளைகள் பிறந்து இவருக்கு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்துருச்சு, இப்போ இவர் எதை சொல்லிட்டு இருக்காரு? அப்போ காசு கரெக்டா கொடுக்கல இந்த ஆளு. The sister said that my father wanted to give the money, that he did not give, so he is making some trouble. ஏ அப்பா இது எத்தனை வருஷத்துக்கு முன்னால உள்ள கதை. The story is before so many years back. கொடுத்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் வெல் செட்டில் ஆயிருப்பேன். I would have well settled if you would have given that money on that day. உடனே அந்த சிஸ்டர் அவங்க கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க. She also started that. இப்போ இருக்கிற வீடு யார் காசு தெரியுமா? Whose money is that? Our present house, she said. இவர் கடை வச்சிருக்காரு, யார் காசு தெரியுமா? Whose money is that? Our present shop we are having. எங்க அப்பா குடுக்குறேன்னு சொன்னது குடுக்கல. My father wanted to give, but he பட் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு. But he gave one amount. அந்த அமௌண்ட்ல தான் இந்த கடையும் வீடு இருக்கு. இவர் ஒண்ணு சம்பாதிச்ச ஒண்ணு என்ன செய்யல, இந்த வீடு கடை வாங்கல. எங்க அப்பா கொஞ்சமா கொடுத்தாரு, அதுல உள்ள வீடு தான் கடை, அதுல தான் இவர் உட்கார்ந்து என்னை அடிச்சிட்டு இருக்காரு. My father gave a little money, with that only he made this house and shop everything. இன்னும் இந்த ஈகோ ப்ராப்ளத்துல அந்த குடும்பம் செஞ்சு போய் கிடக்கு. The family is also spoiled because of the ego problem. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கா? Do you have that such kind of ego problem today? இருக்கா? Do you have it? நேபுகாத்நேச்சார் உங்க வீட்ல இருக்கானா? Is the Nebuchadnezzar found in your house or not? அந்த அலங்கத்துல சுத்தின ஆவி இருக்கா? Whether the spirit which roamed on the wall is in your house or not? நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லி மிருகமா மாறின அந்த ஆவி உங்க வீட்டுக்குள்ள இருக்கா? Do you have the spirit? He said the Babylon which I built, that spirit which made him இது எப்ப பிசினஸ்க்குள்ள வந்துச்சோ அது ஏதோ பிசினஸ் முடிஞ்சிரும். If the spirit comes in a business, the business will be spoiled. எப்ப குடும்பத்துக்குள்ள வந்துச்சோ அப்பொழுதோட குடும்பம் முடிஞ்சிரும். The family also will be finished when it comes in the family. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல in Lamentation 1:14 அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What did he say there? பாதகங்களின் நுகம், the yoke of the transgression. இந்த நுகம் வந்து என் பாதகங்களின் நுகம்னு சொல்றார். It is said about the yoke of my transgression. அப்படினா என்ன அர்த்தம்? What's the meaning of that? பாதகம்னா என்ன? What is transgression? பாவம்னா என்ன? What is the sin? பாவத்தினுடைய பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டம் நிறைவுதான் பாதகம். The evaluation of the or the peak of the sin is the transgression. புரியுதா? Do you understand? அப்படியே கண்ணை மூடி தியானிச்சா வராது, கண்ணை திறந்து என்னை பார்த்தா தான் புரியும். If you open your eyes and see me only, you can understand. எப்படி? How? பாவத்துக்கு 4 ஸ்டெப். There are 4 steps for the sin. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சங்கீதம் 19:12 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Psalms 19:12 it is said. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? Who can understand his மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். Cleanse me from the துணிகரமான பாவங்கள் என்னை ஆட்கொள்ள விட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். Then I will be an upright man and become rest from the transgression. ஃபர்ஸ்ட் பாவம் அந்த ஸ்டார்டிங்ல பிழை, தவறு, தெரியாம
புரியாம அவசரத்துல புத்தியினத்துல நடக்கிற ஒரு காரியம். The error first of all which happens with our innocency. அடுத்து அது யாருக்கும் தெரியாம மறைமுகமா நீ போயிடுற. Next you are going in the secret sin after without anybody knows. மறைமுகமா எத்தனை நாள் சுத்த முடியும்? How long you can also go secretly? மறைமுகமா எத்தனை நாள் சுத்த முடியும்? How many days you can also roam without anybody see? நானும் ஒரு பாஸ்டரும் I and my own pastor. ஒரு ஃபேமிலி ஒரு 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு டின்னர் கொடுக்குறோம்னா எனக்கு ஒரு பாஸ்டருக்கும் சேர்ந்து ஒரு 2 பேர் சேர்ந்து டின்னர் கொடுக்குறோம்ட்டான். Somebody said dinner will be given for me and pastor another pastor. சரி எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு சிட்டில மெட்ராஸ்ல போயாச்சு. The Madras city we wanted to go and eat somewhere else. அவர் ரொம்ப வெயிட்டான பாத்தீங்க, ரொம்ப பெரிய பணக்கார பாத்தி. He was a very rich party. ரொம்ப பெரிய பணக்காரங்க. Very great rich people they were. சரின்னு சொல்லி அங்கங்க பெரிய ஹோட்டலுக்கு போக வேண்டாம், ஒரு நார்மலான ஒரு இடத்துக்கு போலாம், யாருமே இல்லாம போயிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம மரியாதை சாப்பிட்டு போலான்ட்டு ஒரு இருட்டான ஒரு ஹோட்டல், ரொம்ப அதுக்கு பேரே காப்பர் சிம்னி லைட் மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க. Copper chimney a hotel called that hotel we went not to go went to a great hotel. உள்ள போய் அங்கேயும் உள்ள போய் உட்கார்ந்து சரி ஏதோ சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போய் ஃபெய்த்தோம் போலான்னு புறப்பட்டோம். We go indeed of that hotel and wanted to eat and want to go faithom. போய் உள்ள உட்கார்ந்தா When we went inside, ஃபர்ஸ்ட் சர்வர் வர்றான். the first server came. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord pastor, he said. வந்தவன் He came first. அந்த மெனுவை தூக்கிட்டு வந்த ஃபர்ஸ்ட் ஆளு பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நான் கெல்லிஸ் விசுவாசினா. I'm the Kelly's believer, he said. Praise the Lord pastor. அப்பதான் புரிஞ்சுது வெளியரங்கமாகாத ரகசியம் ஒண்ணுமே இல்லை. So then only I understood no secret will not be revealed out. ஒரு இடத்துல ராபோஜனம், There was a communion in a place. ஒரு சிஸ்டர் சொல்லிருக்கு, நீங்க சாராயம் குடிச்சிருக்கீங்க, நீங்க ராபோஜனம் எடுக்காதீங்க, எந்திரிச்சு ஒழுங்கா வந்துருங்க. One sister said you have drank their arak, you should not take the communion, you have to come back. கர்த்தர் அடிச்சிடுவார். The Lord will beat you. நீங்க வந்துருங்க, ஒழுங்கா வாங்க, வீட்டுக்கு போலாம். நான் கூட ராபோஜனம் எடுக்கல, நீங்க எடுத்துக்கிட்டு செத்துக்கிட்டு போயிடாதீங்க, வாங்க வீட்டுக்குன்னு எழுதிட்டு போயிடாங்க. Don't take the communion, God will beat you, you may die, you come let us go home. உடனே அவர் சொல்லிருக்காரு, Immediately he said, சரி என்ன நிமித்தம் நீ எடுக்காம இருக்க வேண்டாம், நான் வேணா வெளியே உட்கார்ந்திருக்கேன், நீ எடு. I will go and take, you go and take the communion, he said. ரைட், கன்வீனியன் முடிஞ்சிருச்சு. Communion was finished. வீட்டுக்கு போனவனே சொல்லிருக்காரு, When he went home, என்னை எடுக்காதேன்னு சொன்னீங்க, அந்த லைன்ல உட்கார்ந்திருந்தான் பாரு, அவனும் என் கூட சேர்ந்தானே குடிச்சிட்டு இருந்தான், அவன் எப்படி எடுத்தான்? You said me not to take the communion, one was seated in my line. இந்த சிஸ்டருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. That sister couldn't say anything. அவ கரெக்ட்டா சொல்றான், அந்த லைன்ல உட்கார்ந்திருந்தாலும் எடுத்தான், அப்ப அவன் செத்து போயிடுவானா? The particular person seated in the line he has taken, will he die? அந்த சிஸ்டர் சொல்லிச்சு, அவன் சாவல, நீ சாவாம வா வீட்டுக்கு போலாம். You don't need to die, whether he die or not, let us go home, that sister said. வெளியரங்கமாகாத ரகசியம் ஒண்ணுமே இல்ல, ஒரு நாள் எல்லாம் ரோட்ல வெளியே வரும். All secret will come out one day. உண்மை ஒரு நாள் வெளியே வந்துவிடும், ஊரெல்லாம் அது தெரிந்துவிடும். One day the truth will come out, it will known to the city. வரும், அது வெளியே வரும். It will come out one day. நீ செய்த பாதகங்கள் எல்லாம் என்ன செய்யும்? 3 பாதகங்கள் நிமித்தம் 4 பாதகங்களின் நிமித்தம் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும்னு ஒரு அதிகாரம் முழுசும் ஆண்டவர் சொல்லிட்டே வரார். In one chapter fully the Lord said, because of the 3 transgression and 4 transgression there is judgment. அப்படின்னா என்ன அர்த்தம்? What's the meaning of that? பாதகங்களின் நுகம்னா நீ அடிக்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். It is a yoke of transgression mean you are become the addict. நீ பாவத்துல பிடிபட்டு விட்டாய், இனிமேல் உன்னால வெளியே நிக்க முடியாது, வர முடியாது. You are seized by the sin, you cannot come out get after from the sin. யாரு ஜெபிச்சாலும் சரி, No anybody, if நீ anybody மனஸ்தாபப்பட்டு விழுந்து கண்ணீர் விட்டு கதறி உபவாசம் போட்டு ஆண்டவரே என்னை விடுவீன்னு சொன்னால் ஒளிய பாதகத்திலிருந்து நீ வெளியே வர முடியாது. unless you shed the tears and pray and cry and repent, you cannot come out of the sin. நாகும் 1 அதிகாரம் 13ஆம் வசனத்துல In Nahum 1:13, நீ ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, பிசினஸ் ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, உன்னுடைய பர்சனலா இருந்தாலும் சரி, கர்த்தர்ட்ட ஆலோசனை கேளு. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணு. whatever may be, you are regarding a business or a personal problem or anything, you have to get the counseling from the Lord, if it may late also. கர்த்தருடைய ஆலோசனை நிலைநிற்கும்னு பைபிள் சொல்லுது. The Bible says the counseling of the Lord will stand forever. ஆனா துரு ஆலோசனை கேட்க கூடாது. But you shouldn't hear any evil counseling. துன்மார்க்கருடைய ஆலோசனையில என்ன செய்ய கூடாது? நீ நடக்க You should not walk in the counseling of the ungodly. நீ மத்தவன்ட்ட போய் ஆலோசனை கேட்காத. You don't need to go and ask the counsel of others. சாலமோனுடைய பையன் தான் The son of Solomon, அவன் ஆலோசனை யார்ட்ட போய் கேட்டான்? to whom he was asked the counseling, தன்னோடு உள்ள வாலிப பையன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான். he asked the advice from the young people grown with him. ராஜ்யபாரம் ஆடி போயிருச்சு. The kingdom was also shaken. நீ ஆலோசனை தேவனுடைய மனுஷன்ட்ட போய் கேளு. You go to ask the advice from the man of God. தேவன்ட்ட கேளு. You ask the counsel from God. சிலதுக்கு ஆலோசனை உடனே வெளிப்படலனா வெயிட் பண்ணு. If you don't get the counseling immediately, you have to wait for some time. கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. You have to wait in the presence of God. நீ வேற ஆலோசனையின் நுகத்துல நீ சிக்கிக் கொள்ளாத. You should not entangle in or ensnare in the other man's counseling. தாறுமாறாய் நடக்க ஒரு ராஜாவுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். A mother of a king was also a counselor to make him to walk. அவ அம்மாவே
அவனை துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தாளாம். The mother himself taught them to walk. ஏன் அவன் என்ன சொல்றது, நீங்களே சொல்லி கொடுக்குறீங்களே, You even are teaching. Now why he says, அவங்க பிள்ளைகளோட நீ போவாத, don't go with the children. அந்த விசுவாசியோட பழகாத, Don't go and have the practice with the other believer. அந்த ஆள் நமக்கு எப்பவுமே சரியில்லாத ஆளு, That person is not a proper person with us. அவன் வீட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிராத. Don't go and attend the function of this house. இதெல்லாம் டிவைனான கவுன்சிலிங்கா? These all the divine counseling? நீ தான் பிரிஞ்சு போயிட்ட, உன் சந்ததியும் சபையில இருந்து பிரிக்கிற. You have separated. You are also separating your seed from the church. 2 கொரிந்தியர் 6:14 வசனத்துல 2 Corinthians 6:14 விசுவாசி அந்நிய நுகத்துல பிணைக்கப்படக்கூடாது. The believer should not be yoked with the unbelievers. அந்நிய அவிசுவாசிகள் வாசிங்க அந்த வசனம். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பாயாக. Be not unequally yoked with the unbelievers. சபையில யாரும் கொடுக்கல் வாங்கல் வைக்காதிருங்கள். The church, nobody should lend or borrow any money. வெளியிலும் கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தால் அதை சரியான விதத்துல தீர்த்துக் கொள்ளுங்கள். If you have the outside also you are lending and borrowing means you have to finish it properly. இல்லனா உங்களை தேவசமூகத்துக்கு வரவிடாம அவன் கோயில்ல வந்து நின்னு கேவலப்படுத்துவான். Or else they will be coming to the presence of God and shame you without making you to come to the presence of God. அதுக்கு விசுவாசிகளே சப்போர்ட் பண்றாங்க. Even the believers are supporting for that. போ பாஸ்டர்ட்ட சொல்லு. Go and tell to the pastor. விசுவாசிட்ட சொல்லு. Go and tell to the believers. அவங்கட்ட அக்காட்ட சொல்லு. Go and tell to the sister. அக்காட்ட சொன்னா அக்கா என்ன பேங்க்ல வச்சிருக்காங்களா இல்ல பாஸ்டர் பேங்க்ல வச்சிருக்காரு, உடனே எடுத்து காசை கொடுத்து சால்வ் பண்றது. If you tell to the sister or pastor whether they are having any money in the bank, எந்த ப்ராப்ளமும் இங்க வரக்கூடாது. no problem should come here. அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. Be not unequally yoked with the unbelievers. தலையை கொடுத்துட்டேன்னா எடுக்க முடியாது. If you poke your head you cannot take it back. இன்னைக்கு அநேகர் மிஞ்சின கர்மத்துல தலையிட்டு அந்நிய நுகத்துல சிக்கி இருக்காங்க. Many have poked their head in the great matters and entangled in the அந்நிய நுகத்துல சிக்கின எல்லாரும் இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. Many are ensnared in the yoke of unbelievers. They are suffering much today. விசுவாசிகள்ட்ட நீங்க பார்ட்னரா மாறினாலும் ரொம்ப கவனமா செய்யுங்க. If you also have some problem இல்ல பார்ட்னர் ஆனா, if you are partner with the believers also you have to be very careful. வெளிய ஆளுங்கள்ட்டயும் ரொம்ப ஞானமா இருங்க. With outside also you should be very wise. அது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை தாக்கி விடும். It will also attack your spiritual life. அந்நிய நுகத்துல போய் சிக்கிராதீங்க. Don't go and ensnare with the unbelievers. அந்நிய நுகத்துல நீ சிக்கிட்டேனா, அவிசுவாசியோட சிக்கிட்டேனா வெளிய வர முடியாது. If you also entangled with the yoke of the unbelievers you cannot come out. கலாத்தியர் 5:1 Galatians 1:5. மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல்னு சொல்லி. Again you should not entangle in the yoke of bondage. இந்த அடிமைத்தனத்தின் நுகம்னா என்ன? What is the yoke of the bondage? நாம் விட்டு வந்த உலக கலாச்சாரங்கள். These are the cultures or the tradition of the world. உலக வழிபாடுகள். The rudiments of the world. என்னைக்கு நீ பைபிள் தூக்கிட்டியோ அதோட உலக பாரம்பரியம் சடங்காச்சாரம் கலாச்சாரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாத்துக்கும் நீ செத்துட்டேன்னு அர்த்தம். On the time you have carried the Bible you have died for all the cultures and rudiments and the tradition of the world. புரியுதா? Do you understand? புரியுதா? Are you all understand? வால் மட்டும் தான் நுழையலன்னு சொல்றியா? Are you saying only the tail has not ended? புரியுதா? Do you understand? நான் எதுக்கு சொல்றேன்னா, why I say so? பைபிளை என்னைக்கு நீ தூக்கிட்டு பெண்டிகாஸ்ட்ல கால் வச்சிட்டியோ அதுக்கு பிறகு நல்ல நேரம் கெட்ட நேரம் சம்பிரதாயம் எங்க ஊர் பழக்கம் இதுன்னு ஒண்ணுமே நினைச்ச கூடாது, நீ பேசவே கூடாது. After taking the Bible and stepped in the church you shouldn't talk about the good time or bad time or the village tradition or anything. பாஸ்டர் சொல்றாரு, Pastor says என் பைபிள்ல என் டைரியில எப்ப நேரம் ஃப்ரீயா இருக்கோ அதுதான் கல்யாணத்துக்கு முகூர்த்த நேரம். He says whenever the time is free in my diary that's the time for the marriage, he said. புரியுதா? You understand? அவர் டைரியில எப்ப ஃப்ரீயா டைம் இருக்கோ அந்த டைம் எல்லாம் என்னது? முகூர்த்த நேரம். In his diary at what time is free that is the marriage time, he says. நீ உன் பிள்ளை கல்யாணம்னு போனேன்னா அவர் டைரியில ஃப்ரீ இருந்துச்சுன்னா அந்த நாள் என்னது? முகூர்த்தம் வச்சுக்கலாம். If you go and approaching for your marriage of your child. அது பிறகு நீ செவ்வாய்க்கிழமை வேண்டாம் எனக்கு வெள்ளிக்கிழமை தான் வேணும்னா நீ தான் எங்க போய் கல்யாணம் கட்டிக்கணும். If you say no need Tuesday and Friday means you have to go and church. இங்க வந்த பிறகு சாவுல சடங்காச்சாரம் பார்க்க கூடாது. You should not see any tradition. கல்யாணத்துல சடங்காச்சாரம் பார்க்க கூடாது. You should not see any tradition in the marriage. பிள்ளை பிறந்ததுக்கும் சரி பிள்ளை பிறக்கிறதுக்கு கூட்டு போறதுக்கும் சரி பிள்ளை பிறந்த பிறகும் சரி எதுக்குமே சடங்காச்சாரம் பண்ணாத. நீ அப்படி பெந்தேகோஸ்ல இருக்கல அர்த்தம் இல்ல. There is no use of being the Pentecost if you also see the tradition during the birth and after the birth of the child. வீடு பால் காய்க்கிறதுக்கும் சரி for the dedication of the house. எதுக்குமே நீ சம்பிரதாயம் சடங்காச்சாரம் ஒண்ணுத்தையும் நீ ஃபாலோ பண்ண கூடாது. You should not follow any tradition or rudiments of the world. பெட்டி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுல கூட தலையை உள்ள விடு காலை உள்ள விடுங்கறான். அது என்ன செத்து போயிட்டாரு இனி தலையை உள்ள போன உடனே அவர் ஆம்புலன்ஸ்ல இருந்து வெளிய வந்துருவாரா? கால் உள்ள ஃபர்ஸ்ட் உள்ள போயிச்சுனா குதிச்சிடுவாரா? Taking the box inside the ambulance they are saying first put the head inside or legs inside. திராவிடர் கழகத்துல இருக்கிற தீக்காக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லன்னா என்ன விசுவாசி? What are you believer if you don't have the knowledge those are having the even the அவன் யமகண்டத்துல கல்யாணம் கட்டறான் நல்லா இருக்கான் எல்லாரும்.
யமகண்டத்துல கல்யாணம் கட்டுறான் தீக்காக்காரன், நல்லா இருக்கான், கருப்பு சட்டை போட்டு தான் கட்டுறான். நம்மளாவது பியூர் ஒயிட் போட்டே தகராறு பண்ணிடுறான். அவன் பிளாக் அடிச்சுட்டு கல்யாணம் கட்டி நல்லா இருக்கான். They are putting the black dress and marrying in some other bad time. They are also very good. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You understand well? இங்க வந்துட்ட பிறகு எல்லாத்துக்கும் நீ செத்து விட்டாய். After you come here, you have died for everything. இங்க வந்துட்ட பிறகு நீ எந்த நாள் நட்சத்திரம் கிழமை எதுவுமே பார்க்க கூடாது. After come here, you should not see any star or any date or anything. நான் காலைல அதை தான் சொன்னேன். Morning I said so. மதுரையில ஒரு சாவு. There was a death in Madurai. நான் புதுசா வந்த நேரம். I was new there. கல்லறையில பாடியை வச்சிட்டாங்க. And the body was kept in the graveyard. வெளிய அந்த புலிக்கு மேல வைப்பாங்கல்ல, பிரசங்கத்துக்கு முன்னால வச்சாச்சு. Before the message, the body was kept near the இறக்கி வைக்கிறவன் இப்படி வைக்கிறான், உடனே திருப்பி வை, கிழக்கு பார்த்து வையிட்டாங்க. They asked to turn the coffin in the eastern side. எனக்கு ஒண்ணுமே புரியல. I couldn't understand anything. அவர் செத்து போயிட்டாரு, இப்போ பாடி எங்க பார்த்து வைக்கணும்ங்கறா, முகத்தை கிழக்கு பார்த்து வைக்கணும். They want to keep the face look towards. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் புதுசு, என்னை விட பெரிய பாஸ்டர் நின்னனால நான் அமைதியா நின்னுட்டே இருந்தேன். We are the senior pastors before me, then I was kept quiet. மெல்ல டவுட் கிளியர் பண்ண, என்ன இது கிழக்கு பார்த்து வைக்கறானே என்ன? What's the doubt? I cleared my doubt. அது வேற ஒண்ணு இல்ல, மின்னல் கிழக்குல இருந்து தோன்றி மேற்கில் மறையிறது போல மனுஷகுமாரன் வருவார். ஆனா அப்படினால மின்னல் கிழக்குல இருந்து வருது, அதனால இவர் எங்க பார்த்திருக்காரு? As the lightning shot from the east and sets in the west, you have to keep the body. வாஸ்து சாஸ்திரக்காரன் ஒருத்தன் என்கிட்ட பேசினான். வாஸ்து பாக்குறவன் என்கிட்ட பேசினான். The man who see the vastu, he talked me. வாஸ்து சாஸ்திரம் பாக்குறாங்கல்ல, பைபிள் படி தாங்க நாங்க வாஸ்துவே வச்சிருக்கோம்னா. According to the Bible only we keep this vastu all day. எங்க பைபிள்ல வாஸ்துங்கற வார்த்தையை காணுமே, என்ன விஷயம் இப்படி சொல்ற? Why are you saying so? There is no word. வாஸ்து எங்க தொடங்குச்சு தெரியுமா? Where it started, do you know? தெரியாது. I don't know. பைபிள்ல தான் தொடங்குச்சு. It is started from the Bible. எப்படின்னு கேட்டேன். Oh, I asked. தேவனுடைய ஆலயத்துல பாரு, 4 ஜன்னல் இப்படி இருக்கு, அதுக்கு நேர் எதிர்ப்புறமாக 4 ஜன்னல் இருப்பதா, இதான் வாஸ்து அப்படினா. The church of God, the 4 windows will be here, opposite side also there will be 4 windows. இத வச்சு தான் அந்த கலையே உருவாயிருக்கு அப்படின்ட்டான். This story has started from this, he said. விட்டா தேங்காய் உடைக்கிறது கூட பைபிள்ல இருந்தா வந்துச்சுமா. We say also that breaking the coconut also say from the Bible. நான் பார்த்தேன், சரி இது கிழக்குல இருந்து அவரை 7 அடியில தோண்டி கீழே முக்கின பிறகு அவர் எங்க கிழக்கு பாக்குறாரு, மேக்க பாக்குறாரு. செத்து போனவன் மண்ணுக்குள்ள போட்டு மூடி வெளியே வரக்கூடாதுன்னு கல்லறையே கட்டி வச்சுட்டேன். அவன் இயேசு வந்து எக்காலம் ஊனா கூட கல்லறையை ஒட்டச்சு எழும்புறதுக்குள்ள தாண்டி போயிடும், டைம் தாண்டிடும். ஒரு நொடியில தானே நடக்குது, ஒரு இமைப்பொழுது நடக்கிறதுக்கு இவன் தான் கல்லறைக்குள்ள போட்டு செங்கல் போட்டு காங்கிரீட் போட்டு மூடிட்டியா. You have also put income inside and built a graveyard upon that. Within a second how it happened everything. இதுக்கு கிழக்கும் இல்ல மேற்கும் இல்ல. There's no east or west for this. அன்னைக்கு ஒரு கல்லறைக்கு போனேன். On the other day I went to the graveyard. Other day இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் இங்கதான் சாட்சியாபுரத்துல ஒரு அடக்கத்துக்கு போனேன். One day I went to a graveyard one day. அங்க போனா if I went there, பெட்டியை மூடும் போது வேகமா கையெல்லாம் அவுத்து விடுறான், கால் அவுத்து விடுறான். They are losing the hands and the legs. நான் சொன்னேன், அவரை அவுக்காத ஒண்ணும் இல்ல. No need to remove. இதென்ன அவுத்து விட்டவன அவர் எந்திரிச்சிடுவாரா? Will he rise up if you remove that? அதாவது கட்டோட அவர் எந்திரிக்க கூடாதா? கட்டோட போக கூடாது. So because without bounds we அது வச்சு 3 நாள்ல அது மக்கி கட்டு அவுத்து அவர் வெளியே வந்துருவார். He will also come out within 3 days, it all will destroy. பெந்தேகோஸ்ல வந்துட்ட பிறகு சடங்கு சம்பிரதாயம் ஒண்ணுமே இருக்க கூடாது. You should not have any tradition or anything after you come to the Pentecost. 3 கல்லு வை, 7 கல்லு வை, செங்கல் வை, வீடை இப்படி திருப்பு, ஒண்ணு இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஆப்போசிட், எல்லாமே கர்த்தர் நல்லது நல்லது என்று கண்டார். God saw everything was good. We should not see 3 stones or 7 stones or anything. நம்ம ஆளு ரொம்ப டெக்னிக்கா பார்த்துட்டு அந்த டைம் எல்லாம் பார்த்துட்டு பாஸ்டர் 10 மணிக்கு வந்துடுறீங்களா அப்படிங்கறான். Our people also technically see the correct time. Pastor, will you come at 10 o'clock? எனக்கு தெரியாம இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டேன். Without knowing myself, போற இடத்துல எல்லாம் முகூர்த்தம், எல்லா இடத்துலயும் கல்யாணம் நடக்கும். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இந்த கரெக்ட் டைம் பார்த்தா நிஞ்சிருக்கான், நம்மள கூப்பிட்டுருக்கான். So after I went there only I have to understand with the correct. மறுபடியும் நீ அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படக்கூடாது. Again you should not go under the yoke of bondage. மறுபடியும் உலக வழிபாடுகள்ல நீ சிக்க கூடாது. Again you should not enter the tradition of the world. மறுபடியும் அந்த பழைய குறி சொல்றது கேக்குறது இந்த லெவலுக்கு நீ போக கூடாது. Again you should not go and hear the soothsaying or the. மறுபடியும் நல்ல நேரம் கெட்ட நேரம் நீ பார்க்க போக கூடாது. Again you should not see the good and bad time. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. இந்த நுகங்களை கர்த்தர் முறிக்க விரும்புகிறார். God wants to break all these yokes. யாக்கோபின் நுகம், yoke of Jacob, எகிப்தின் நுகம், yoke of Egypt, அசீரியனின் நுகம், yoke of Assyrian, பாபிலோன் ராஜாவுடைய நுகம், yoke of king of Babylon, நேபுகாத்நேச்சாருடைய நுகம், yoke of Nebuchadnezzar, பாதகங்களின் நுகம், yoke of transgression, துராலோசனைக்காரனுடைய நுகம், yoke of the evil counselors, அந்நிய நுகம், yoke of the strange, அடிமைத்தனத்தின் நுகம். yoke of the bondage. இந்த நுகத்துல நீ சிக்கிட்டேனா நீ வெளியே வரவே முடியாது. If you are ensnared in the yoke, you cannot come out. மாடா நினைச்ச அந்த நுகத்தை விட்டு வெளியே வந்துட முடியுமா? If you think can you come out? நுகம் உடைஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? வெளியே வர. Only if the yoke break when we can come out. இல்ல அந்த மாடை கண்ட்ரோல் பண்றவன் அந்த நுகத்துல இருந்து அது என்ன செய்யணும்? நுகத்தடியின் பிணைகளை அவன் என்ன செய்யணும்?
நெகிழ்த்து விட வேண்டும். He has to break out or remove or depart the yoke. இதுதான் நடக்கணும். This should happen. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றார்? What the Lord says today, இந்த நுகத்தெல்லாம் நான் உடைக்கிறேன். I am breaking all this yoke. இந்த நுகத்தெல்லாம் முறிப்பேன்னு சொல்றார். I'll cut off all this yoke, he இந்த said. நுகத்தெல்லாம் நான் நீக்கி போடுவேன்னு I'll சொல்றார். depart all this yoke, he இந்த said. நுகமெல்லாம் விலகும் என்று சொல்லுகிறார். All this yoke will go away. ஏசாயா 9:4 நான் இந்த நுகத்தை முறிப்பேன். In Isaiah 9:4 I will break this yoke. ஏசாயா 58:6 நுகத்தடியின் பிணையல்களை உடைப்பேன். I'll break or cut off all the yoke, the Lord says in Isaiah 58:4. ஏசாயா 10:27 இந்த நுகத்தடியின் நிகழ்வுகளை நீக்கி போடுவேன். Isaiah 10:27 I'll remove or depart all this ஏசாயா yoke. 14:25 இந்த நுகம் விலகும். Isaiah 14:25 the yoke will depart. கடைசியா ஒரு வார்த்தை, அபிஷேகத்தினால் அடிமையின் நுகம் முறிந்து. Finally, because of the anointing, the yoke will destroy. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இப்ப இந்த கேட்ட வசனத்தின்படி நீங்க எந்த நுகத்துல சிக்கி இருக்கீங்கன்னு உனக்கு தெரியும். You know that according to the word of God you hear, in which yoke are you கர்த்தர் entangling? இந்த நுகத்தை உன் தோள்ல இருந்து எடுக்க போகிறார். God is going to take this yoke from your neck. உன் கழுத்துல இருந்து எடுக்க He போகிறார். is going to take from your neck. எடுக்க முடியலன்னு என்ன செய்வார் தெரியுமா? If you don't take what he will கூட்டு do. திறக்க முடியலன்னு என்ன செய்வாங்க? If you can't open the lock, what he will do? உடைப்பாங்க. He will break it. இன்னைக்கு கர்த்தர் அதை உடைக்க போறார். Today God is going to break the yoke. இல்லனா முறிச்சிடுவார். Or else he will cut off the yoke. அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. There is an anointing for that. எந்த நுகத்துல நீ சிக்கி இருக்கிற? In which yoke are you entangling that? இந்த நுகத்துல இருந்து நீ வெளியே வந்தா If you come out of this yoke, அருமையான ஒரு நுகம் இருக்கிறது. there is a good and wonderful yoke. அது மெதுவானது. It's a very light yoke. லகுவானது. It's an easy yoke. இளைப்பாறுதலானது. It's a restful yoke. நிம்மதியானது. It's a peaceful yoke. சமாதானமானது. It's a peaceful yoke. சுகமான It's a yoke of health. அது என்ன? What is that yoke? இயேசுவின் நுகம். That's the yoke of Jesus. என் நுகத்தை ஏற்றுக்கொள். You accept that yoke. என்னிடத்தில் கற்றுக்கொள். You learn from me. வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்க. You learn from your life. ஆண்டவருடைய பிசினஸ் கற்றுக்கொள்ளுங்க. You learn the business of God. எப்படி பேசணும்ங்கறத கற்றுக்கொள்ளுங்க. You learn how to talk. பிசினஸ் கூட நீங்க ஆண்டவர்ட்ட கத்துக்கலாம். Even the business you can learn from the Lord. நீங்க ஃபார்முலா கூட ஆண்டவர்ட்ட Even கத்துக்கலாம். the formula you can learn from the Lord. கம்ப்யூட்டர் கூட நீங்க ஆண்டவர்ட்ட கத்துக்கலாம். Even the computer you can learn from God. அழகா சொல்லி தருவார். Beautifully he'll teach you. அப்படி படிச்சவங்க நான் எத்தனையோ பேர் நான் So கேள்விப்பட்டேன். many people I also heard they have taught learn from the Lord. நான் நாகர்கோவில் இருக்கும்போது When I went to Nagarkoil, நான் ஒரு கன்வென்ஷன்ல ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னார். servant of God gave the testimony in a conversion. நான் இன்டர்நெட்ல புகுந்து விட்டேன். In this place I have entered in. எப்பொழுதும் இமெயிலையே தான் பார்த்துட்டே இருப்பேன். I used to see the email. நான் ஒரு அடிக்ட் மாதிரி மாறிட்டேன். I became an addict to the internet. இதெல்லாம் சொல்லி முடிச்சான். After he said everything, கடைசில சொன்னான், finally he said, நான் படிச்சது 9th ஸ்டாண்டர்ட். I have studied only 9th standard. நான் 10th பாஸ் ஆகல. I did not even get past in 10th எனக்கு standard. ஆச்சரியமா போச்சு. ஆனா அவன் நெட்ல புகுந்து விளையாடுறான். But he is also working much in that. எனக்கு அது தெரியாத பொழுது நான் ஜெபித்தேன். கர்த்தர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பட் நான் அதுல என்ன செஞ்சிட்டேன்? பாவத்துக்குள்ள போய் விழுந்துட்டேன். When I do not know that, only the Lord அவன் taught me. வேலைக்காக வேலையில இருக்கறனால கற்றுக் கொடுத்தாரு. இவன் வேலை நினைஞ்சு அடுத்த இதுல போயிட்டான். அடுத்த வேலைக்குள்ள போயிட்டான். Because he was in the job God taught him, he also went to the leaving that job and went to other job. எல்லாரும் கண்களை மூடலாமா? Shall we all close our eyes? இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம். Only 5 minutes more. முழங்கால் போடுனா போடுங்க. If you want to kneel down, you can kneel down. உன் தோள்ல ஏதாவது ஒரு நுகம் தான் இருக்கணும். Only one yoke should be upon your shoulder. அந்த 9 நுகத்துல ஒரு நுகம் அல்ல. It is not the yoke among the 9. இயேசுவின் நுகம் இருக்கணும். இல்லட்ட இன்னொரு அந்த 9ல ஏதாவது ஒன்னு தான் இருக்கணும். Either the yoke of Jesus should be found on your shoulder or the one. இந்த 9 விதமான நுகத்தையும் முறிச்சிட்டீனா இயேசுவின் நுகம் இருக்கும். உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. இளைப்பாறுதலோடு நீ இந்த விசுவாச வாழ்க்கையில முன்னேறிட்டே If you இருப்ப. cut off the 9 yoke, you'll be having the yoke of Jesus upon you. You'll be go peacefully in your life. மனைவிக்கு அடிமையா மாறிடாத. You don't become a slave to your wife. புருஷனுக்கு அடிமையா மாறிடாத. Don't become a bondage or slave to your husband. பிள்ளைகளுடைய அன்புல நீ அடிமையா மாறிடாத. Don't become the slave to your love of your children. பெற்றோருடைய அன்புல நீ அடிமையா You மாறிடாத. don't become a slave to the love of your parents. பாவ நண்பர்களுடைய நட்புல நீ அடிமையாயிராத. Don't be addicted to the love of your sinful friends. கிறிஸ்துவின் அன்புக்கு மாத்திரம் நீ அடிமையாயிரு. You become an addict to the love of Christ. அந்த நுகம் உனக்கு மெதுவாய் லகுவாயிரு. That yoke will become an easy one. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இப்போ நான் ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் வரும். A good anointing will come now. நீ விரும்பினால் அந்த நுகத்தை கர்த்தர் உன்னுடைய பாதகங்களின் நுகத்தை உடைப்பார். If you believe God, if you desire, God will break that yoke. 9 விதமான நுகமும் இப்போ பட்டு 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 பட்டுன்னு தெரிச்சிரும். All the 9 yokes will be suddenly all will burst out. பாருங்க, இன்னைக்கு நிச்சயம் ஒரு அபிஷேகம் உண்டு. See, certainly there is an anointing today. வசனம் அழகா சொல்லுது, அபிஷேகத்தினால் அடிமையின் நுகம் முறிந்து போகும். The word of God says beautifully, by the anointing the yoke will be cut off. யாக்கோபின் நுகத்தை கர்த்தர் முறிப்பார். God will break the yoke of Jacob. ஏசாட்ட அவங்க தகப்பன் சொன்னாரு,
To Asa the father said, நீ மேற்கொள்ளும் நாறு வரும் பொழுது அவனுடைய நுகத்தை நீ முறிப்பாய். on the day of prevailing you will break the yoke of him. இதுதான் இன்னைக்கு தான் மேற்கொள்ளும் நாள். Today is the day of prevailing. இந்த 12 மணிக்குள்ள நீ மேற்கொண்டு அந்த நுகத்தை முறிக்க போகிறாய். Before this 12th hour you have to prevail and you are going to break that. எகிப்தின் நுகம் முறிக்கப்படும். The yoke of Egypt will be broken. அசீரியனுடைய நுகம் முறிக்கப்படும். The yoke of Assyrian will be broken. பாபிலோன் ராஜாவுடைய நுகம் முறிக்கப்படும். The yoke of the king of Babylon also will be broken. நேபுகாத்நேச்சாரின் நுகம் முறிக்கப்படும். The yoke of Nebuchadnezzar will be broken. பாதகங்களின் நுகம் முறிக்கப்படும். The yoke of transgression will be broken. துர்ஆலோசனைக்காரனுடைய நுகம் முறிக்கப்படும். The yoke of the evil counseling also will be broken. அந்நிய நுகத்தை கர்த்தர் முறிப்பார். God will break the yoke of the bondage. அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் முறிப்பார். God will break the ஹல்லேலூயா. yoke of the slavery too. ஒரு அபிஷேகம் உன் தலையில இறங்க போகிறது. An anointing is going to descend upon your ஒரு head. அபிஷேகம் உன் கழுத்துல இறங்க போகிறது. An anointing is to come upon your ஓ shoulder. உன் கழுத்துல இருக்கிற அந்த அந்நிய நுகங்கள் எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி உடைச்சு போடப்படும். All your yoke bound upon your neck is going to bruise. நீ அடிமை அல்ல. You are not a slave. நீ அடிமை அல்ல. You are not a slave. நீ சுதந்திரவாளி. You are an inheritor. நீ சுயாதீனம் உள்ளவன். You are a free man. நீ வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமானவன். You are belong to the promise. இயேசுவின் நாமத்தில் இந்த நுகம் முறிவதாக. In the name of Jesus let the yoke break. ஆமென். இன்றைக்கு அபிஷேகம் வரப்போகிறது. உனக்குள்ள இருக்கிற ஏமாற்றுகிற ஆவி, ஏமாறுகிற ஆவி உன்னை விட்டு வெளியே போகும். கொடுமையின் ஆவி உன்னை விட்டு வெளியே போகும். பாவத்தை தேடி போகிற ஆவி உன்னை விட்டு வெளியே போகும். குழப்பம் ஆவி வெளியே போகும். நான் என்கிற பெருமையின் ஆவி உன்னை விட்டு வெளியே போகும். பாதகம், பெரும்பாதகத்தில் சிக்க வைக்கிற ஆவி உன்னை விட்டு வெளியே போகும். இனிமேல் நீ தேவனுடைய ஆலோசனையை கேட்பாய். அந்நிய நுகத்தில் நீ சிக்க மாட்டாய். இனிமேல் அடிமைத்தனம் உன்மேல் வராது. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ திடாமானாகா திடாகடாபாகா திரானி. Hallelujah.